வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ பதிவில் நம்ம பழமொழி 400 பார்க்க போகிறோம். பழமொழி 400 நூலினுடைய ஆசிரியர் முஞ்சுரை அரையனார். நம்ம இப்போ இந்த பழமொழி 400க்கு புலியூர் கேசியன் அவர்கள் உரை எழுதியிருக்காரு. அந்த உரையில் இருக்கக்கூடிய பழமொழி விளக்கங்கள் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது பாருங்கள். முதலாவது பழமொழி நமக்கு முதலாவது பாடல் கடவுள் வாழ்த்தா அமைந்திருக்கு. அருகன் அடி போற்றுவோம், அருகன் அடி போற்றுவோம். அதாவது சமண சமயத்தை சேர்ந்தவர்கள் அருக தேவனை வணங்குவாங்க. சரிங்களா? அந்த பாடலில் இருக்கக்கூடிய பழமொழி, அதற்கான பொருள் நம்ம பார்த்துடலாம். பழமொழி பாருங்கள். பெரியதன் ஆவி பெரிது. இதுதான் முதல் பாடலில் இருக்கக்கூடிய பழமொழி. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடலின் சிறந்த செயல்கள் உயிருக்கும் சிறப்பை தரும். நமது உடலினுடைய சிறந்த செயல்களாவது நமது உயிருக்கும் சிறப்பை தரும். அப்போ இந்த உலகில் ஐம்புல இச்சைகளை அவித்தலே, அவித்தல் அப்படின்னா அடக்குதல். ஐம்புல இச்சைகளை அவித்தல் தான் செயற்கரிய செயல்கள்லேயே எனது பெருஞ்செயல். அந்த செயல்களை செய்து உயர்ந்த பெரியோனின் திருவடிகளை உளம் கொள்ளணும். அப்படி உளம் கொள்பவரும் அந்த ஆசைகளை அவித்து பெரியவராக விளங்கி பெருமை அடைவர். அப்படிங்கிறது தான் இந்த பெரியதன் ஆவி பெரிது அப்படிங்கிற பழமொழியுடைய விளக்கம். அதாவது எவர் ஒருவர் ஐம்புல இச்சைகளை அடக்கி பெருஞ்செயல்கள் செய்கிறாரோ அவருடைய திருவடிகளை நம்ம பற்றி கொள்ளணும். அதே போல் அந்த பற்றி கொண்டவரும் அந்த ஆசைகளை அடக்கி பெரியவராக விளங்கி பெருமை அடைவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இரண்டாவது பழமொழி பார்ப்போம். இரண்டாவது பழமொழி எதை உணர்த்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல்நிலை அடைதலை உணர்த்தக்கூடிய பழமொழி தான் இரண்டாவது பழமொழி. பழமொழி பார்த்துடலாமா? அகலுள் நீராலே துடும்பல் எரிந்து விடல். அகலுள் நீராலே துடும்பல் எரிந்து விடல். இந்த பழமொழி எதை உணர்த்தது அப்படின்னா, மேல்நிலை அடைதலை உணர்த்தக்கூடிய பழமொழி தான் இந்த அகலுள் நீராலே துடும்பல் எரிந்து விடல். இந்த பழமொழிக்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருவன் அதிகமான பழிச்செயல்கள் செய்தால், சரிங்களா, மீண்டும் மீண்டும் பழிச்செயல்களை செய்தால் அந்த பழியை போக்கிக் கொள்ளத்தக்க வழிகளை அவன் அறிந்திருக்க வேண்டும். அவன் செய்யக்கூடிய பழிகளை போக்கிக் கொள்ளக்கூடிய வழியை அறிந்திருக்க வேண்டும். அப்படி அவன் அந்த பழிகளை போக்கிக் கொள்ளக்கூடிய வழியை அறியலை அப்படின்னா அவன் மேல்நிலை அடைதல் அப்படிங்கிறது ஒருபோதும் நடக்காது. அது எதை போன்றது அப்படின்னா, அகலினுள் உள்ள நீராலே நீர் துளும்பல் குளித்து தூய்மையாவோன். அதாவது அகலுள் அப்படின்னா நம்ம ஒன்று அகல் அப்படின்னா அகல் விளக்கு இருக்கு இல்லையா, அந்த விளக்கில் இருக்க சிறிதளவு தண்ணீரில் அவன் குளித்து தூய்மையாவதல் எப்படி நடக்காத காரியமோ அதுபோல் ஒருவன் மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய பழிச்செயல்களை போக்கிக் கொள்ளக்கூடிய வழியை அறியவில்லை அப்படின்னா அவன் எனது மேல்நிலை அடைதல் அப்படிங்கிறது நடக்காத காரியம். அப்படிங்கிறது தான் இந்த இரண்டாவது பழமொழியான அகலுள் நீராலே துடும்பல் எரிந்து விடல் அப்படிங்கிற பழமொழிக்கான பொருள். அப்படி இல்லைன்னா இன்னொரு பொருள் ஒரு தூய்மையற்ற நீரில் ஒருவன் எப்படி குளித்து தூய்மை அடைய முடியாதோ அதுபோல தான் ஒருவன் செய்யக்கூடிய பழியை போக்கிக் கொள்ளக்கூடிய வழிகளை அறிந்திருக்காமல் இருப்பதும் அப்படிங்கிறது இந்த பழமொழிக்கான 2 விளக்கங்கள் கொடுத்துருக்கேன். சரிங்களா? கேள்வியில் பார்த்தீங்கன்னா நமக்கு கடந்த முறை கேட்ட கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த பழமொழி உணர்த்தக்கூடிய பொருள் எது அப்படின்னு சொல்லி டைரெக்டாக தலைப்பில் கொடுத்துருக்க பொருள் கேட்டிருந்தாங்க. இப்போ அகலுள் நீராலே துடும்பல் எரிந்து விடல், இந்த பழமொழி உணர்த்தக்கூடிய பொருள் என்னன்னா ஒருவன் மேல்நிலை அடைதலை உணர்த்தக்கூடியதான் இந்த பழமொழியினுடைய பொருள். சரிங்களா? அப்படி தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து மூன்றாவது பழமொழி பார்ப்போமா? பாருங்கள். மூன்றாவது பழமொழி அக்காரம் பால் செருக்கும் ஆறு. சரிங்களா? அக்காரம் பால் செருக்கும் ஆறு. இந்த அக்காரம் பால் செருக்கும் ஆறு அப்படிங்கிற பழமொழி எதை உணர்த்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்காரம் பால் செருக்கும் ஆறுங்கிறது அறநெறியாளனுக்கு ஒரு உபதேசமாக சொல்லப்பட்ட ஒரு பழமொழி தான். சரிங்களா? அறநெறியாளனுக்கு உபதேசமாக சொல்லப்பட்ட ஒரு பழமொழி. இந்த பழமொழியினுடைய பொருளை இப்போ நம்ம பார்த்துருவோம். அதாவது எப்படின்னா, ஒருவன் முறையற்ற வகையில் வருமானத்தை மேற்கொண்டான்னு வச்சுக்கோங்க. ஒருவன் முறையற்ற வகையில் பலதரப்பட்ட வகைகளால் எல்லாம் அறம் செய்வாயாக அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சான்றோர்கள் சொல்லக்கூடாது. எவன் ஒருவன் முறையற்ற வகையில், இங்கே இருக்கு பாருங்கள், மாறுபாடு இல்லாத செயல்களின் பால் மூலமாக ஒருவன் பெரும்பொருள் பெற்றானா
அந்த பொருள் வந்து சேர்ந்த வகையும் அதற்கான முதலீடும் அப்படி எனது அறநெறிக்கு மாறுபாடு இல்லாத வகையில் தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒருவன்கிட்ட போயிட்டு சான்றோர்கள் அந்த பணத்தை வச்சு முறை தவறி வந்த பணத்தை வச்சு அவன்கிட்ட போய் அறம் செய்வாயாக அப்படின்னு அவன்கிட்ட சான்றோர்கள் வந்து சொல்லக்கூடாது. அப்படி அவர் சொன்னால் அது எப்படி இருக்கும்னா, சர்க்கரையின் காரணமாக பாலில் வந்து நம்ம சர்க்கரை சேர்த்தோம்னா அந்த சர்க்கரையினுடைய தன்மையின் காரணமாக பால் வந்து விரும்பக்கூடியதாக மாறும். சரிங்களா? விரும்பக்கூடியதாக மாறினாலும் அந்த பாலினுடைய மதிப்பு உயரும். அப்போ அந்த முறையற்ற வழியில் பணம் சம்பாதித்தவனுடைய பெருமை அடைவான். அதனால் அப்படி வந்து முறையற்ற வகையில் வந்து வருமானம் எவனுக்கு வருதோ அவன்கிட்ட அந்த வருமானத்தை கொண்டு அறம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சான்றோர்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், பாலிலே சர்க்கரை சேர்த்ததும் இனிப்புச்சுவை கூடி அது மேலும் விரும்பப்படுவது போல அத்தகையோனை யார் அந்த முறையற்ற வகையில் பணம் சேர்த்தவனை வந்து தர்ம காரியங்களை ஈடுபட தூண்டுவதால் அவன் மேலும் சிறப்படைவான். அதை உணர்த்தக்கூடியதான். சரிங்களா? அறநெறியாளனுக்கு உபதேசம் யார்? சான்றோர்கள் வந்து இப்படி முறையற்ற வகையில் வந்து சம்பாதிச்சவனை அந்த காசை வச்சு நீ நல்லது செய்யுன்னு சொல்லி அவனுக்கு அட்வைஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லி சான்றோர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடிய பழமொழி தான் இந்த எனது அக்காரம் பால் செருக்கும் ஆறு அப்படிங்கிற பழமொழி. அடுத்து நம்ம நான்காவது பழமொழி பார்ப்போமா? நான்காவது பழமொழி வந்து உணர்த்தக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான்காவது பழமொழி உணர்த்தக்கூடிய பொருள் தளராதவன் செல்வனாவான். சரிங்களா? அதாவது எவன் ஒருவன் ஊக்கமுடையவனாக மனம் தளராதவனாக இருக்கிறானோ அவன் வந்து எனது செல்வந்தனாவான் அப்படிங்கிற உணர்த்தக்கூடிய பழமொழி தான் நான்காவது பழமொழி. அந்த பழமொழி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? பாருங்கள், அங்காடி மேயும் பழங்கன்று ஏறாதலும் உண்டு. நமக்கு எளிமையாக பார்த்தாலே புரியும். இப்போ சின்ன கன்று இருக்கு இல்லையா, மாடு, அது கடை தெருவுலாம் போய் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த வீணாக போனது குப்பையில் போட்ட காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். அந்த கண்ணுக்குட்டியே என்னாகும், ஒரு காலத்தில் பெரிய ஒரு ஏராக மாறும். அப்போ அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, கை முதல் சிறியதே ஆனாலும் ஒருவன் அவனுடைய முதல் சொந்தமாக ஒரு தொழில் செய்கிறான்னு வச்சுக்கோங்க, ஒரு குறைந்த அளவே பணத்தை வச்சு அந்த தொழிலை அவன் செஞ்சாலும் அவனுடைய விடாமுயற்சியினால் அதை வந்து அவன் பெரிதாக்கி கொண்டு தன்னை வந்து மற்றவர்கள் வந்து உங்ககிட்ட என்ன காசு இருக்குது, ஒன்றுமே இல்லை, நீ எல்லாம் ஒரு ஆளான்னு சொல்லி இகழ்ந்தவங்க முன்னாடி மெச்சக்கூடிய வகையில் வாழலாம். அப்படின்னா என்னது? முயற்சி தான் வேண்டும். அதற்கு என்ன வேணும்? முயற்சி தான் வேண்டும். அப்போ அங்காடி மேயும் பழங்கன்று ஏறாதலும் உண்டு அப்படிங்கிற பழமொழி உணர்த்தக்கூடியது என்னது? முயன்றால் ஒருவன் வந்து மேல்நிலை அடையலாம். அப்போ அதை உணர்த்தக்கூடியதான் இந்த பழமொழி. சரிங்களா? அப்போ என்னது? தளராத மனமுடையவன் வந்து என்னது? செல்வனாவான் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய பழமொழி தான் அங்காடி மேயும் பழங்கன்று ஏறாதலும் உண்டு. அடுத்து வந்து நம்ம ஐந்தாவது பழமொழி பார்க்கலாமா? கொடியவன் பார்க்க மாட்டான் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய பழமொழி தான் ஐந்தாவது பழமொழி. சரி, கொடியவன் உணர்த்த மாட்டான், அதற்குரிய பழமொழி என்ன அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல பார்த்துருவோம். பாருங்கள், அஞ்சாதே தின்பது அழுவதன் கண். அஞ்சாதே தின்பது அழுவதன் கண். அதாவது ஒருவன் மீண்டும் மீண்டும் மற்றவர்களை துன்புறுத்தக்கூடிய கொடிய செயலை செய்யறவனை நம்ம என்ன சொல்லுவோம்? கீழ்மக்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ கீழ்த்தரமானவங்க, எப்போதுமே கொடிய செயல்களை செய்பவரான கீழ்த்தரமானவர்கள் தம்மேல் பெரும் பழி சொற்கள் ஏறிக்கொண்டே போவதை கண்டாலும் கூட அதனை வந்து அவங்க வருத்தப்பட மாட்டாங்க. அதை வந்து பொருட்படுத்தாமல் அந்த கொடுஞ்செயல்களை மீண்டும் மீண்டும் ஈடுபடுவார்கள். சரிங்களா? அப்போ அதாவது பழிக்கு அஞ்ச மாட்டார்கள். எவ்வளவுதான் பழி வந்தாலும் அதற்கு அஞ்சாமல் மீண்டும் மீண்டும் அவர்கள் அந்த பழி செயலை ஈடுபடுவாங்க. அத்தகைய கீழ்மக்கள் கீழ்த்தரமான செயல்களை பழிக்கு அஞ்சியும் கூட, சரிங்களா, சான்றோர்கள் நம்மை பழிப்பாங்க அப்படிங்கிற பழிக்கு அஞ்சியும் கூட கைவிட மாட்டார்கள். அதுதான் அதை உணர்த்தக்கூடியதான் இந்த பழமொழி. சரிங்களா? அஞ்சாதே தின்பது அழுவதன் கண். அதாவது கெட்டவனுங்க வந்து பழிக்கு அஞ்சி எப்போவுமே பார்க்க மாட்டான், எதையுமே பார்க்க மாட்டான், அவன் பழி செயலை செஞ்சுக்கிட்டே இருப்பான். அதை தான் வந்து உணர்த்தக்கூடியது கொடியவன் பார்க்க மாட்டான். கொடியவன் வந்து அவன் மேலே விழக்கூடிய பழிகளை பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அஞ்சாமல் கொடிய செயல்களை அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்த ஆறாவது பழமொழி பாருங்கள். ஆறாவது பழமொழி உணர்த்தக்கூடிய பொருள் வந்து என்னது? தர்மம் செய்யுங்கள் அப்படிங்கிற அறிவுரையை சொல்லக்கூடிய பழமொழி தான் ஆறாவது பழமொழி. என்ன அப்படின்னு பாருங்கள். அஞ்சும் பிணிமூப்பு அருங்கூற்றிடனைந்து துஞ்ச வருமே துயக்கு. அதாவது என்னன்னா, நாம் அஞ்சக்கூடிய பிணியும் நோயும் மூப்பும் நமக்கு எப்போ வேணாலும் வரும்.
அதனால் வந்து நம்ம நல்ல காரியங்களை தர்மங்களை காலம் தாழ்த்தாமல் செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பழமொழி தான் அஞ்சும் பிணி மூப்பும் அருங்கூற்றிடனைந்தும் துஞ்ச வருமே துயக்கு. அப்போ இந்த பழமொழிக்குரிய பொருள் என்னது? தர்மம் செய்யுங்கள். சரிங்களா? இங்கே பாருங்கள், இறக்கும்படியான நிலையிலே தர்மம் செய்யலாம் என்று ஒதுக்கி வைத்தால் அந்த வேளையிலே தர்மம் செய்ய இயலாதபடி அறிவு மயக்கமும் வந்து சேர்ந்து விடலாம். அதன் காரணமாக நம்ம யாக்கையின் நிலையாமையை வந்து இந்த பாடலில் வந்து உடலினுடைய நிலையாமையை வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ தர்மத்தை வந்து நாம் இளமையிலேயே செய்யணும். வயசு இருக்கும்போது இதே போன்று ஒரு திருக்குறள் இருக்குது, இளமையிலேயே செய்யணும், பின்னாடி பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நினச்சோம்னா அது முடியாமலே போகலாம். சரிங்களா? அதற்கு விளக்கமாக சொல்லப்பட்ட பழமொழி தான். எதை போன்றது அப்படின்னா அஞ்சும் பிணி மூப்பும் அருங்கூற்றுடனைந்தும் துஞ்ச வருமே துயக்கு. சரிங்களா? அப்போ காலம் தாழ்த்தாமல் வந்து நாம் வந்து என்னது? அறத்தை செய்ய வேண்டும், தர்மம் செய்யுங்கள் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய பழமொழி தான் இந்த பழமொழி. அடுத்து 7வது பழமொழி உணர்த்தக்கூடிய பொருள் என்னன்னு பாருங்களே. 7வது பழமொழி உணர்த்தக்கூடிய பொருள் வந்து கோழைக்கு பாதுகாப்பே கிடையாது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய பழமொழி தான் வந்து என்னது? 7வது பழமொழி. பழமொழி என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். பாருங்க, அஞ்சுவார்க்கு இல்லை அரண். ரொம்ப எளிமையாக இருக்குது பாருங்க. அஞ்சுவார்க்கு இல்லை அரண். எவன் ஒருவன் அஞ்சி நடுங்குகின்றானோ அவனுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறதே கிடையாது. வலிமை அப்படிங்கிறது ஒருவருக்கு தம்பால் அமைவது, அதாவது தகுதி, திறமை, வலிமை எல்லாமே அவர்கள் வளர்த்து கொள்வது தான். சரிங்களா? பிறர் ஊட்டலாலும் அரண் முதலிய பாதுகாப்பாலும் துணையாலும் அமைவது கிடையாது. வலிமை அப்படிங்கிறது எனது ஒருவனுக்கு அவனிடமாகவே அவன் வளர்த்து கொண்டு இயல்பாக வரக்கூடியது. மற்றவர் கொடுக்குற தைரியத்தாலோ மற்ற இடம்பலம் ஆளு இருக்காங்க அப்படின்ற மற்ற பாதுகாப்பாலோ துணையாலோ வருவது கிடையாது. சரிங்களா? அப்போ அஞ்சுவார்க்கு இல்லை அரண் அப்படிங்கிறது என்னது? வலிமை இல்லாதவனுக்கு வந்து பாதுகாப்பே கிடையாது, அதாவது கோழைக்கு பாதுகாப்பே கிடையாது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய பழமொழி. அடுத்து வந்து நம்ம 8வது பழமொழி பார்ப்போமா. 8வது பழமொழி எதை உணர்த்துனா ஒருவருடைய குடிப்பெருமையினுடைய சிறப்பை உணர்த்தக்கூடிய பழமொழி தான் 8வது பழமொழி. பழமொழி என்னன்னு பார்த்துடலாமா? அடுப்பின் கடைமுடங்கும் நாயை புளியாம் எனல். அடுப்பின் கடைமுடங்கும் நாயை புளியாம் எனல். அதாவது தாயினாலே யானலும் தந்தையினாலே யானலும் யாயிதாயினும் ஒரு சிறப்பு கூறப்படுதல் இல்லாமலே. அதாவது என்னன்னா, தாயாலோ அல்லது தந்தையாலோ ஒரு சிறப்பு ஒருவருக்கு கூறப்படுதல் இல்லாமலே தன்னுடைய வாயினாலே தம்மை பெருமையாக கூறும் தற்புகழ்ச்சியாளர்கள் பிறரும் புகழ்பவருக்கு ஒரு துன்பமும் தருவதன்று. இருந்தாலும், அதாவது தந்தையாலோ தாயாலோ எந்த சிறப்புமே இல்லாமல் தம்மைத்தாமே அவர்கள் பெருமையாக கூறுவதால் அந்த தற்புகழ்ச்சி அவங்க சொல்கிறதால என்னன்னா, புகழ்பவருக்கு, தன்னைத்தானே புகழ்பவருக்கு ஒரு துன்பமும் தருவது அன்று, எந்த துன்பமும் தராது. இருந்தாலும் அது எப்படிப்பட்டது அப்படின்னா, அது அடுப்பின் ஓரத்திலே முடங்கி இருக்கக்கூடிய நாயை புலின்னு சொல்கிறது போல. சரிங்களா? தன்னைத்தானே புகழ்ந்து சொல்கிறது எதை போன்றது அப்படின்னா, அடுப்பு ஓரத்தில் முடங்கி இருக்கிற நாயை வந்து நான் வந்து அப்படி இப்படின்னு சொல்லி நாயை புலின்னு சொல்வது போல பொருத்தமில்லாத பொய் புகழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமொழி தான் என்னது? அடுப்பின் கடை முடங்கும் நாயை புலியாம் எனல். சரிங்களா? அப்போ இந்த பழமொழி உணர்த்தக்கூடிய பொருள் வந்து என்னது? ஒருடைய குடிப்பெருமையின் சிறப்பு. அதாவது எந்த விதமான குடிப்பெருமை இல்லாதவர் வந்து உயர்ந்த பண்பினர் ஆதல் இல்லை. எந்த விதமான குடிப்பெருமையும் இல்லாதவர் வந்து எனது குடிப்பெருமை எனது உயர்ந்த குடியில் பிறத்தல், அதாவது நல்ல தாய் தந்தையருக்கு பிறந்து அவர்களோட வழிகாட்டுதல் வளர்க்கப்படுதல் தான் எனது உயர்ந்த குடியில் பிறத்தல். அப்போ அவருடைய போலி தோற்றங்களை கண்டு புகழ்வதெல்லாம் வந்து எனது பொய்யான புகழ்ச்சி தான், உண்மை புகழ்ச்சி கிடையாது. அடுத்து வந்து நம்ம 9வது பழமொழி பார்ப்போமா. மகனுக்கு செய்ய வேண்டியதை உணர்த்தக்கூடிய பழமொழி தான் 9வது பழமொழி. பாருங்கள், மகனுக்கு ஒரு தாய் தந்தை தகப்பன் வந்து ஒரு மகனுக்கு செய்ய வேண்டியதை உணர்த்தக்கூடிய பழமொழி. பாருங்க, அணங்காகும் தான் செய்த பாவை தனக்கு. அணங்காகும் தான் செய்த பாவை தனக்கு. அதாவது மக்கள் அப்படின்னா பெற்ற பிள்ளைகளை, மக்களை செந்நெறி மேற்செல்லுதலில் தகுதியுடையவராக்குதல் தான் ஒரு தந்தையின் கடமை. தன்னுடைய பிள்ளைகளை வந்து என்னது
செம்மையான நெறியின் மேல் அவர்களை வழி நடத்துதல் தான் ஒரு தந்தையினுடைய கடமை. அணங்கு அப்படின்னா நமக்கு தெரியும் தெய்வம், சரிங்களா? அணங்குனா தெய்வம். பாவை அப்படின்னா வந்து செதுக்கிய சிலை. பாவை என்பது ஒரு செதுக்கிய சிலை. அணங்காகும் தான் செய்த பாவை தனக்கு. அதாவது இறைவன் என்றதால் ஓர் அரசன் தன் குடிமக்களை செந்நெறி மேல் நிற்கச் செய்ய வேண்டும். அதாவது ஒரு மன்னன் தான் அந்த குடிமக்களுக்கு இறைவன். அதனால் அந்த மன்னன் தான் அவருடைய குடிமக்களை வந்து என்னது நல்ல நெறியின்பால் நிற்க செய்ய வேண்டும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய பழமொழி தான் அணங்காகும் தான் செய்த பாவை தனக்கு. அதாவது அந்த இறைவன் தான் தான் செய்த பாவையாக இருக்கும் பார்த்தீங்களா. அதாவது இந்த இடத்துல அரசனை வந்து அணங்குக்கு ஊமையாக சொல்லியிருக்காங்க, மன்னிக்கணும், அரசனுக்கு அணங்க ஊமையாக சொல்லியிருக்காங்க, மக்களுக்கு பாவையை சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அப்போ ஒரு மன்னன் தான், அதாவது ஒரு தாய் தந்தையர் தான், ஒரு மன்னன் தான் வந்து என்னது அவருடைய குடிமக்களை அவருடைய பிள்ளைகளை வந்து நல்ல நெறியில் வந்து வளர்க்கணும், நல்ல நெறிப்படுத்தணும் அப்படின்றத உணர்த்தக்கூடிய பழமொழி தான் வந்து என்னது அணங்காகும் தான் செய்த பாவை தனக்கு. அதுதான் பொறுப்பு, சரிங்களா? அணங்கு, அதாவது தெய்வம் தான் வந்து அது செய்த பாவைக்கு பொறுப்பாக இருக்கணும். அடுத்து 10வது பழமொழி பாருங்கள். 10வது பழமொழி உணர்த்தக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகஸ்துதிக்கு மகிழ வேண்டாம். நமக்கு தெரியும் முகஸ்துதி என்னது, நம்மை ஒருத்தர் புகழ்ந்துரைக்கிறாங்கள அந்த புகழ்ச்சிக்கு வந்து மயங்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய பழமொழி தான் வந்து 10வது பழமொழி. பாருங்கள், அணியாரே தம்மை தமவேனும் கொள்ளாக்களம். அணியாரே தம்மை தமவேனும் கொள்ளாக்களம். அதாவது ஒருவர் தம்மை புகழ்ந்து பேசுகின்ற சமயத்திலே அந்த முகஸ்துதிக்கு மனமகிழக்கூடாது. மனமகிழல் ஆகாதுன்னா என்னது, மனமகிழக்கூடாது. அப்படி பேசுதலை உடனேயே வந்து நம்ம என்ன செய்யணும், தடுத்து விடணும். தம்முடையனவே என்றாலும் பொருத்தமில்லாத ஆபரணங்களை எவரும் அணிவதில்லை அல்லவா. அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா, நம்மை வந்து ஒருவர் வந்து புகழ்ந்து பேசுகிற சமயத்தில் வந்து நம்ம அந்த புகழ்ச்சியுரைக்கு மயங்கக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்னா, அவர்கள் வந்து அந்த புகழ்கிறத வந்து நம்ம புகழாதீங்க அப்படின்னு சொல்லி அவர்களை தடுத்து நிறுத்தணும். ஏன் அப்படின்னா, நம்முடைய பொருளாகவே இருந்தாலும் நம்முடைய ஆபரணங்களாகவே இருந்தாலும் நமக்கு போட்டோம்னா அது வந்து நல்லா இல்லை, பொருத்தமாக இல்லை அப்படின்னா அது நம்முடைய ஆபரணமாகவே இருந்தாலும் அந்த ஆபரணத்தை நம்ம யாருமே போட மாட்டோம். அதுபோலத்தான், சரிங்களா? அதுக்கு ரீசன் சொல்லியிருக்காங்க பாருங்களே. முகஸ்துதியை புகழ்ச்சியை வந்து விரும்பினால் உள்ளத்து அகந்தையே வந்து நிறையும். புகழ்ச்சியை வந்து நம்ம விரும்பினோம்னா நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அகந்தை வந்து என்னது அதிகமாகும். அது தம்மவராலே சொல்லப்பட்டாலும் நம்முடையவர்களாலே நமக்கு சொந்தமானவர்களாலே அந்த புகழ்ச்சி சொல்லப்பட்டாலும் தம்முடைய நல்ல ஒழுக்கத்திற்கு ஊறு செய்வதனால் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. அந்த புகழ்ச்சி உரை வந்து என்னது நம்முடைய நல்ல ஒழுக்கத்திற்கு என்னது ஊறு செய்யும், கெடுதல் விளைவிக்கக்கூடியதாக அது வந்து ஏற்றுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அணியார்னா என்னது, நம்முடைய உறவினர்கள். அணியாரே தம்மை தமவேனும் கொள்ளா களம். நம்முடையவர்களாக இருந்தாலும் நம்மை புகழ்ந்திருப்பதை வந்து நாம் தடுத்து நிறுத்தணும். அந்த முகஸ்துதிக்கு வந்து நம்ம என்னது மயங்கக்கூடாது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான பழமொழி நமக்கு 10வது பழமொழியாக வந்திருக்கு. அடுத்து 11வது பழமொழி பார்ப்போமா. 11வது பழமொழி விளக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். 11வது பழமொழி விளக்கக்கூடிய பொருள் அறிவு ஆடை போன்றது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய பழமொழி தான் இந்த 11வது பழமொழி. அறிவு ஆடை போன்றது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய பழமொழியை பார்த்துடலாமா. அணியெல்லாம் ஆடையின் பின். அணியெல்லாம் ஆடையின் பின், அதாவது ஆடையின் மேல் அவ்வணிகளையும் அணியின் அழகு தரும். அதுபோல அறிவுடையின் மேல் பிற செல்வங்களும் சேரின் பயன் தரும், இன்றேல் தருவதில்லை. அதாவது என்னன்னா, நம்ம நல்ல அணிகலன்கள் இருக்குல்ல, அணி அப்படின்னா நமக்கு தெரியும் நகைகள், அணினா நகைகள் தெரியும். நல்ல நகைகள்லாம் நம்ம எப்போ போடுவோம், ட்ரெஸ்ஸுக்குள்ளே போட்டு மறைச்சிக்க மாட்டோம். நல்ல ஆடைகளை போட்டு அதற்கு மேல் வந்து நல்ல ஒரு அழகாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம நகைகள்லாம் ஆபரணங்கள்லாம் அணிவோம். அதான் சொல்கிறாங்க, ஆடையின் மேல் அந்த அணிகளையும் அணியின் அழகு தரும். நம்ம போடக்கூடிய ட்ரெஸ்ஸுக்கு மேலே நம்ம நகைகளை போட்டால் தான் அந்த நகைகளே வந்து என்னது அழகு தரும். அதுபோல் அறிவுடைமை மேல் ஒருவன் நல்ல அறிவுடையாக இருக்கும் பொழுது அவன்கிட்ட அந்த அறிவுள்ளவன்கிட்ட மற்ற செல்வங்களும் சேரும் பொழுது தான் அந்த செல்வம் வந்து அந்த அறிவும் வந்து பயன் தருவதாக இருக்கும். அப்படி இல்லை, அறிவற்றவன்ற செல்வம் போச்சுன்னா அது
பயன் தராது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியதான் இந்த அணியெல்லாம் ஆடையின் பின் அப்படிங்கிற பழமொழி. சரிங்களா? அணியெல்லாம் ஆடையின் பின் என்னது? அறிவு வந்து என்னது? ஆடை போன்றது. இந்த இடத்துல அறிவை வந்து ஆடைக்கு ஒப்புமைப்படுத்தியிருக்காங்க. அதாவது ட்ரெஸ்ஸு ஆடைக்கு மேலே நம்ம நகை போடுறோம். அப்போ அந்த நல்ல ஆடையோட அந்த நல்ல அலங்கரிக்கப்பட்ட அணிகலன் சேரும் பொழுது அது வந்து எவ்வளவு அழகாக இருக்குமோ, அதுபோல் நல்ல அறிவுடையவர்கள்ட்ட நல்ல செல்வமானது சேரும் பொழுது அந்த செல்வம் வந்து பயனுடையதாக இருக்கும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியதான் இந்த 11வது பழமொழி. அடுத்து வந்து நம்ம 12வது பழமொழி பார்ப்போமா? பாருங்கள். வம்புக்காரனின் வாயை வந்து உணர்த்தக்கூடிய பழமொழி. வம்புக்காரனின் வாய். அதாவது பாருங்கள், பழமொழி பார்த்துடலாம். அம்பலம் தாழ் கூட்டுவார். அம்பலம் தாழ் கூட்டுவார். அதாவது வம்புக்காரனுடைய வாயை உணர்த்தக்கூடிய பழமொழி தான் அம்பலம் தாழ் கூட்டுவார். இங்கே பாருங்க. பழிகூறி திரிபவரின் கீழ்மையை அறிந்து, பழிகூறி திரிபவருடைய கீழ்மையை அறிந்து அவர் சொற்களை பாராட்டாமல் பொறுக்கும் அறிவுடைமை வேண்டும். இப்போ ஒருத்தர் வந்து நமது மீது வந்து பழி கூறிட்டே இருந்தாலும், அவன் பழி கூறுற அளவுக்கு அந்த அளவுக்கு என்னது கீழ்புத்தி உள்ளவனாக இருந்தாலும் அவனுடைய சொற்களை வந்து நம்ம பாராட்டக்கூடாது. பாராட்டாமல்னால் என்னது? அதை வந்து நம்ம பெரிதுபடுத்தக்கூடாது. பெரிதுபடுத்தாமல் அந்த சொற்களை வந்து நம்ம என்னது பொறுத்து கொள்ளக்கூடிய அறிவுடைமை நமக்கு வேண்டும். அப்படி இல்லைன்னா அவர் வாயை வந்து அடக்க முயல்பவர் ஊர் பொதுவிடத்தை தாளிட முயன்றவர் போல தாமே மிகுதியான அவமானம் அடைவார்கள். அதாவது எவன் ஒருவன் வந்து நம்மை வந்து பழிகூறி திரிகிறானோ அவனை வந்து நம்ம கண்டுக்காமல் போகிற அளவுக்கு ஒரு பக்குவம் வரணும். அப்படி இல்லை, நான் போயிட்டு அதை அவனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறேன், அவனை அடக்கிறேன், என் மேலே பறி போகிறான்னு சொன்னாயே நம்ம போய் முயற்சி பண்ணோம்னா அது எதை போன்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ சொல்லுவாங்க இல்லையா, ஊர்வாயை மூட முடியுமான்னு. அப்போ ஊர்வாயை மூட முடியாது. அதாவது ஊர் பொது இடத்துல என்னது ஊருடைய வாசல் இருக்கு இல்லையா, ஊருடைய என்ட்ரன்ஸ், அதை போயிட்டு நம்ம தாள் போட்டு மூட முடியுமா? கதவை போட்டு அடைக்க முடியுமா? முடியாது. அப்போ அதை செய்யும் பொழுது அப்படி ஒரு வேளை செஞ்சாமல் என்ன ஆகும்? பார்க்குற 4 பேர் கேட்பா, என்னப்பா இப்படி பண்ணுற, ஏன்ப்பா அவனை வந்து கேட்குறேன்னா, அண்ணே இவன் என்னை பற்றி தப்பாக பேசுகிறானே. அதாவது அவன் பேசுனது வேறு யார்கிட்டயோ பேசியிருப்பான். ஆனால் நீ போய் அவனை கேட்க போனேன்னா அதை பார்த்துட்டு உடனே 2 பேர் ஏன்டா போய் அவன்கிட்ட சண்டை பிடிக்கும்போது இப்படி என்ன சொல்லிட்டானா, நீயே வந்து என்னது என்னையை பற்றி இவன் வந்து இப்படி தப்பாக சொன்னான்ற தெரியாத பலருக்கு நம்ம தெரிவிக்கிற மாதிரி போயிடும். அப்போ அது நமக்கு மேலும் அவமானம் இல்லையா? அதை உணர்த்தக்கூடியதான் அம்பலம் தாழ் கூட்டுவார் அப்படிங்கிற பழமொழி. உணர்த்தக்கூடிய பொருள் வந்து என்னது? அதாவது தேவையில்லாமல் வம்பு பேசுகிறனுடைய வாயை வந்து நம்ம அடைக்க முடியாது. அதை உணர்த்தக்கூடிய பழமொழி தான் அம்பலம் தாழ் கூட்டுவார். அடுத்து வந்து நம்ம 13வது பழமொழி பார்க்க போகிறோம். இந்த 13வது பழமொழி உணர்த்தக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பால் தான் சாதிக்க வேண்டும், அன்பால் சாதிக்க வேண்டும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய பழமொழியை பார்ப்போமா? பாருங்க. அம்பு விட்டு ஆக்கறக்கு மாறு. அம்பு விட்டு ஆக்கறக்கு மாறு அப்படிங்கிற பழமொழி உணர்த்தக்கூடிய பொருள் வந்து என்னது? அன்பால் தான் வந்து சாதிக்கணும் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய பழமொழி. பாருங்க. ஒரு செயலை முடிக்கும் முறைமை இதன்கண் கூறப்பட்டிருக்கு. அதாவது ஒரு செயலை எப்படி முடிக்கணும் அப்படிங்கிற வழிமுறைகள் வந்து இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கு. பிறரை வந்து மனம் நோகச் செய்து காரியம் சாதிக்க நினைப்பவரின் பேதமையும் வந்து இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? அதாவது ஒரு செயலை நம்ம எப்படி முடிக்கணும், அதே போல் பிறரை மனம் நோகம் செய்து அதன் மூலிமா அவங்களுடைய காரியத்தை நினைக்க முடிப்பவருடைய அறிவின்மையும் வந்து இந்த பாடல் மூலியமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதற்கான பொருள் மேலே கொடுத்துருக்காங்க, நம்ம அங்கே பார்த்துடலாம். பாருங்கள். அம்பு விட்டு ஆக்கறக்குமாறு அப்படிங்கிற பழமொழி உணர்த்தக்கூடியது என்னது? அன்பால் சாதிக்க வேண்டும். பாருங்கள். அன்பினால் ஒருவனுடைய உள்ளம், அன்பினால் ஒருடைய உள்ளம் வந்து என்னது? சந்தோஷம் அடையும், நிகழ்ச்சி அடையுமாறு செய்து அவனுடைய வழியே நடந்து அவனால் காரியத்தை முடித்து கொள்ளுதல் தான் வந்து என்னது? ஒருவருக்கு சிறந்தது. அப்போ நம்ம ஏதாவது ஒரு காரியம் சொன்னால் பொதுவாகவே என்ன பண்ணுவோம்? போயிட்டு அவர்கள்ட்ட அன்பாக பழகி அவங்களுடைய போக்குலேயே போயிட்டு அந்த காரியத்தை நம்ம முடிச்சுக்குவோம். அதுதான் வந்து சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாமல், அங்கனம் இல்லாமல் அப்படின்னா அப்படி இல்லாமல் நின்ற இடத்திலேயே அவனை வற்புறுத்தி காரியத்தை முடித்து கொள்ள முயல்வது தவறானது. அவன் போக்கில் போயிட்டு அவன்கிட்ட அன்பு செலுத்தி அந்த அன்பின் காரணமாக நம்முடைய காரியத்தை முடித்து கொள்வது தான் சிறந்தது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய பழமொழி. சரிங்களா? அதாவது அதற்கு வேறு எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறாங்கன்னா,
இப்போ நம்ம மாடு கன்று இருந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, பால் கறக்கிறதுக்கு முன்னாடி அந்த கன்றுக்குட்டியை அவுத்து விடுவாங்க. கன்றுக்குட்டி போய் பாலை குடித்தோடனே பால் சுரந்து பால் இறங்கிடும். அப்போ அதுக்கப்புறம் கறந்துருவாங்க. அப்புறம் பால் கொஞ்சமாக இருக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, மாடு வந்து அந்த பாலை பிடிச்சிக்கும். திருப்பியும் கன்றுக்குட்டியை போய் அவுத்து விடுவாங்க. திருப்பி போய் கன்றுக்குட்டி பாலை குடிச்சோடனே அந்த பால் இறங்கும். கொஞ்ச தூரம் பால் குடித்தோடனே திருப்பி கன்றுக்குட்டியை இழுத்து காட்டிட்டு திருப்பி அந்த பாலை புறம் கறந்துருவாங்க. அதாவது கன்றை குடிக்க விட்டு பசுவிலே பால் சுரந்து வரும் பொழுது கறந்து கொள்ளலாம். ஆனால் கன்றுக்குட்டியை அவுத்து விட்டு அதில் பால் சுரக்கும் பொழுது அந்த பாலை நம்ம கறந்துக்கலாம். அதுதான் வந்து என்னது சரியான வழிமுறை, ஒரு காரியத்தை செய்யக்கூடிய வழிமுறை. அதைத்தான் வந்து என்னது அன்பு செலுத்தி அதன் மூலிமா காரியத்தை செய்கிறது. அதை விட்டுவிட்டு அம்பு எய்து ஒரு பசுவை கொன்னுட்டு அதுலேருந்து பால் கறக்க முடிகிறது வந்து என்னது முட்டாள்தனமானது. சரிங்களா? அடுத்து 14வது பழமொழி பார்ப்போம். 20 பழமொழிகள் வந்து நம்ம இதில் பார்ப்போம், ஏன்னா நேரம் மிகுதியானா கூட பரவாயில்ல. சரிங்களா? 14வது பழமொழி பாருங்கள். இனத்தை கொண்டே மதிப்பிடலாம் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய பழமொழி. இனத்தை கொண்டே மதிப்பிடலாம். இப்போ வந்து நம்ம பழமொழி பார்ப்போமா? அயலறியா அட்டுநோயில். அயலறியா அட்டுநோயில் அப்படிங்கிறது தான் பழமொழி. சரிங்களா? இந்த பாடலில் வந்து நல்லினம் சேர்தலுடைய இன்றியமையாமை வந்து வற்புறுத்தப்பட்டிருக்கு. அதாவது ஒருவன் நல்ல மனிதர்களிடம் நல்ல நண்பர்களிடம் சேருவதனுடைய இன்றியமையாமையை வந்து உணர்த்தக்கூடிய பழமொழி தான் வந்து என்னது அயலறியா அட்டுநோயில் அப்படிங்கிற பழமொழி. சரிங்களா? பாருங்க, இப்போ ஒருத்தன் போயிட்டு மீன்களை வந்து தம்முடைய நீட்சியால் மாறுபாடு கொள்ள செய்யும் மைதீட்டிய கண்களை உடையவளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கையல் மீன்களை தம் நீட்சியால் மாறுபாடு கொள்ள செய்யும் மைதீட்டிய கண்களை உடையவளே அப்படின்னு பார்த்து ஒரு பெண்ணை பார்த்து அவங்களுக்கு விளக்க சொல்கிற மாதிரி. பக்கத்து வீட்டார்கள் அறியாதவாறு சமைத்து உண்பது அப்படிங்கிறது ஒருபோதுமே முடியாது. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரியாத மாதிரியே சமைச்சு திங்கிறது அப்படிங்கிறது நடக்காது. அதனால் ஒருவருடைய தன்மையை அறிய பெரும் முயற்சிகள் எதுவும் தேவையில்லை. ஒருவருடைய தன்மையை குணங்களை அறிந்து கொள்வதற்கு நம்ம பெரிய முயற்சி எதுவும் செய்ய வேண்டியதில்லை. காட்டில் வாழக்கூடிய முனிவர்களாகவே இருந்தாலும் அவர்கள் நல்ல இயல்பினர்களா அல்லது தீய இயல்பினர்களா என்பதை அவருடன் சேர்ந்திருப்பவர்களை கொண்டே அறிந்து கொள்ளலாம். அவர் இயல்பை மெய்ப்பிக்க வேறு சாட்சிகள் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இனத்தை கொண்டே ஒருத்தரை மதிப்பிடலாம். இப்போ சொல்லுவோம் இல்லையா, நீ யார் என்று சொல்லாதே, உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுவழக்கிலாம் சொல்லுவாங்க பொன்மொழிகளில். அப்போ என்னது, உன்னை பற்றி சொல்லாத, உன் நண்பனை பற்றி சொல்லு, உன் கூட இருக்கிறவனை பற்றி சொல்லு, நீ யார்கிட்ட சேர்ந்துருக்க அவரை பற்றி சொல்லு. அப்போ அவருடைய குணமும் அவருடைய இந்த குணநலன்களும் நல்லவர்களாக இருந்தால் நீ நல்லவனாக இருப்ப. சரிங்களா? அப்போ ஒருவரை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம், அதாவது காட்டில் வாழக்கூடிய முனிவர்களே இருந்தாலும் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு கொள்ளணும்னா என்னது, அவர்களுடன் யார் இருக்காங்க, அவர்களுடைய நண்பர்கள் யார், அவர்கள் யாரிடம் போய் இனம் சேர்க்கிறார்களோ அவரை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அதை உணர்த்தக்கூடிய பழமொழி தான் இந்த பழமொழி. அப்போ அயலறியா அட்டுநோயில், அயலறியா அட்டுநோயில், அதாவது உன் கூட இருக்கக்கூடியவர்களுடைய வச்சு உன்னை பற்றி நான் மதிப்பீடு செய்வேன். சரிங்களா? இனத்தை கொண்டே மதிப்பிடலாம். நீங்கள் யாரிடம் சேர்றீங்களோ அவர்களை வச்சு உன்னை மதிப்பிடலாம் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய பழமொழி. அடுத்து வந்து நம்ம 15வது பழமொழி பார்க்க போகிறோம். 15வது பழமொழி உணர்த்தக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயன் நோக்கி செய்வது உதவியாகாது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய பழமொழி தான் நமக்கு 15வது பழமொழியாக வந்திருக்கு. பயன் நோக்கி செய்வது உதவியாகாது. பழமொழி பார்த்துடலாம். பாருங்க, ஐரை விட்டு வாரால் வாங்குபவர். அதாவது ஐரைனா ஐரை மீன், ஐரை மீனை கொடுத்துட்டு என்னது வரால் மீன் இருக்கு இல்லையா, வரால் மீன் வாங்குபவர். அதாவது வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை, பிறவெல்லாம் குறிய எதிர்ப்பை நீரதுடைத்து அப்படின்னு சொல்லி நமக்கு திருக்குறள் இருக்குது. இந்த திருக்குறளுடைய கருத்தினை கொண்டது இந்த பாடல். அதாவது ஈகையால் இம்மையில் கைமாறையோ மறுமையில் இன்பத்தையோ பெறலாம் என கருதாது அதனை கடமையாக கருதி செய்க அப்படிங்கிறது தான் இந்த பழமொழி உணர்த்தக்கூடியது. சரிங்களா? அதாவது என்னது, நம்ம பின்னால் வந்து நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத நினச்சி வந்து நம்ம செய்யக்கூடாது எதையுமே. பின்னாலே வந்து நமக்கு இதனால் வந்து நமக்கு நல்லது நடக்கும், இதனால் வந்து நமக்கு ஆதாயம் இருக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம
எந்த உதவியும் வந்து செய்யக்கூடாது. பயன் நோக்காமல் உதவியை செய்யணும். சரிங்களா? அதுதான் மீனை பற்றி அப்படியே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? வேறு ஒன்றும் இல்லை. சிறிய பொருளை ஒருவருக்கு கொடுத்து உதவி தாம் செய்த அந்த காரியத்தால் பின்னர் அதனால் பெரும் பொருளை அடைய நினைப்பவர்கள் தர்மவான்களே கிடையாது. சரிங்களா? ஒரு சின்ன உதவியை செஞ்சுட்டு அதன் காரணமாக பெரிய லாபத்தை அடைய நினைக்கிறவங்க வந்து என்னது ஒரு நல்ல அறமுடிவர்கள் கிடையாது. அவர்கள் விரும்பப்படும் ஐரை மீனாகிய சிறிய மீனை தூண்டிலே கோர்த்து விட்டு பெரிய மீனாகிய வரால் மீனை வந்து பிடிக்கிறவர்களை போன்ற கயவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன மீனை பெரிய மீனை பிடிக்க சின்ன மீனை தூண்டில் போடுறாங்கள்ல, அதை சொல்கிறதா இந்த பழமொழி. அதாவது பயன் நோக்கி செய்வது உதவி இல்லை அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய பழமொழி என்னது? ஐர மீனை போட்டு விரால் மீனை வாங்கிறது. ஐரையை விட்டு என்னது நீருக்குள்ளே ஐரை மீனை விட்டு விரால் வாங்குபவர். அடுத்து 16வது பழமொழி பாருங்கள். 16வது பழமொழி உணர்த்தக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா, நல்லதை உணர தீயவரால் முடியாது. அதாவது நல்ல விஷயங்களை நல்லதை வந்து தீயவர்கள் வந்து உணர்ந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய பழமொழி. பழமொழி பார்ப்போமா? அயிலாலே போல்ப அயில், அயிலாலே போல்ப அயில் என்ற பழமொழி உணர்த்தக்கூடிய பொருள் வந்து என்னது? நல்லதை உணர தீயவர்களால் வந்து முடியாது. அதாவது பெரிய மலைகளை உடைய மன்னனே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எஃகினை எப்பொழுதுமே எஃகினை கொண்டே தான் பிளக்க முடியும். அதாவது இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ ஒரு இரும்பில் வந்து ஒரு ஆயுதம் செய்கிறீங்க. அந்த இரும்பில் செய்யக்கூடிய ஆயுதத்தை வந்து எதை கொண்டு நீங்கள் அந்த வடிவத்துக்கு கொண்டு வரீங்க? இரும்பால் செய்யப்பட்ட சுத்தியலை வச்சு தான் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அடித்து அந்த இது கொண்டு வரீங்க. அதான் சொல்லியிருக்காங்க, எஃகினை எப்பொழுதுமே எஃகினை கொண்டே தான் பிளக்கலாம். அதை போல் நல்லவர்களின் நல்ல தன்மையை உணர வேண்டும் அப்படின்னா அவர்களை விட நல்லவர்களே அதை வந்து முறையாக உணரக்கூடியவர்கள். அதாவது ஒரு விஷயம் நல்ல விஷயம், ஒரு நல்லவன் அப்படிங்கிறத யார் உணர்ந்து கொள்வா அப்படின்னா அவர்களை போன்ற அல்லது அவர்களை விட நல்லவர்கள் தான் வந்து அந்த நல்ல தன்மையை அந்த நல்ல மனிதர்களை வந்து உணர்ந்து கொள்வாங்க. ஆனால் தீயவர்கள் வந்து ஒருபொழுதும் அந்த நல்லதை வந்து உணரவே மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லக்கூடிய பழமொழி தான் அயிலாலே போல்ப அயில். சரிங்களா? அயிலாலே போல்ப அயில், நல்லதை வந்து நல்லவர்கள் தான் உணர முடியும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய பழமொழி. அடுத்து வந்து நம்ம 17வது பழமொழி பார்ப்போம். அதுக்கு பல்வேறு விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்களே. வைரத்தை கொண்டு தான் வைரத்தை அறுக்க முடியும் சொல்லுவாங்க இல்லையா? டைமண்ட் கட்ஸ் டைமண்ட், முல்லை முள்ளால் எடு அப்படிலாம் பார்த்துருப்போம் இல்லையா? அதான் இந்த பழமொழியும் வந்து நம்ம நினைக்க சொல்கிறாங்க. அதாவது வைரத்தை கொண்டு தான் வைரத்தை அறுக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமொழியும் வந்து நம்ம இந்த இடத்துல நினச்சி பார்க்கணும்னு சொல்கிறாங்க. நல்ல தன்மை இல்லாதவர்கள் கண்ணுக்கு வந்து நல்லவரும் வந்து எனது தீயவராக தான் தோன்றுவாங்க. நல்ல தன்மை உடையவராவதன் கீழ் வற்புறுத்தப்பட்டிருக்கு இந்த பாடலில். அதாவது ஒரு சின்ன கதை சொல்கிறேன். மகாபாரதத்தில் நான் ஒரு கேள்விப்பட்ட கதை. இப்போ கிருஷ்ணன்கிட்ட போயிட்டு கிருஷ்ணன் வந்து துரியோதனன் தர்மன் ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்றாரு. ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டுட்டு நீங்கள் ரெண்டு பேரும் வந்து எனக்கு ஒன்று செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கிருஷ்ணா சொல்லு அப்படின்னோடனே ரெண்டு பேர்த்தையும் சொல்கிறாரு, நீங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு இந்த உலக மக்கள் எல்லாம் பார்த்துட்டு அவங்கள்ட்ட பேசிட்டு நல்லவர்கள் அதிகமாக இருக்காங்களா கெட்டவர்கள் அதிகமாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் போயிட்டு பார்த்துட்டு கிருஷ்ணன்ட்ட வர்றாங்க. கிருஷ்ணன்ட்ட வந்து சொல்கிறாங்க, துரியோதனன் சொல்கிறாரு, கிருஷ்ணா இந்த உலகத்தில் வந்து அதிகமாக கெட்டவர்கள் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. தர்மர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இல்லை கிருஷ்ணா இந்த உலகத்தில் வந்து நல்லவர்கள் தான் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த கதையினுடைய பொருள் என்னன்னு பாருங்கள். ஒரு நல்லவன் தான் வந்து நல்லவன் கண்ணுக்கு பார்ப்பது எல்லாமே நல்லதாக தெரியும். அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் அவனால் வந்து உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் கெட்டவன் துரியோதனன் கெட்டவன் சொல்ல போகிறான். அப்போ அவனுக்கு வந்து அந்த கெட்ட விஷயங்கள் தான் தெரியுது, நல்லவைகள் வந்து அவனுக்கு தெரியல. பார்த்தீங்களா? அப்போ இது போல தான் நல்லவர்களால் மட்டும்தான் நல்லதை உணர முடியும், கெட்டவர்களால் வந்து அந்த நல்லதை வந்து உணர முடியாது. அதை உணர்த்தக்கூடிய பழமொழி தான் அயிலாலே போல்ப அயில். அடுத்து வந்து நம்ம 17வது பழமொழி பார்ப்போமா? 17வது பழமொழி பாருங்கள். செய்பவனுக்குத்தான் வருத்தம் தெரியும், செய்பவனுக்குத்தான் வருத்தம் தெரியும். இப்போ பொதுவாகவே நம்ம ஊருக்குள்ளே பழமொழி சொல்லுவாங்க, முட்டையிடுற கோழிக்கு தான் வழி தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்னது, ஒரு காரியத்தை செய்பவனுக்குத்தான் அந்த காரியத்தில் இருக்கக்கூடிய துன்பம் என்ன, அதனால் ஏற்படக்கூடிய சவால்கள் என்ன அப்படிங்கிறது தெரியும். சும்மா பார்க்குறவன் சொல்லலாம்,
இப்போ நம்மளவே சொல்லலாம்ல, இப்போ படிக்கிற நமக்கு தான் தெரியும் இந்த எக்ஸாமில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, இதில் இருக்கக்கூடிய காம்ப்ளிகேட்டடான விஷயம், நம்ம அதுக்காக நம்ம போடுற எஃபோர்ட் எல்லாமே நமக்கு தான் தெரியும். வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், என்னப்பா நீயும் படிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்கிற, ஒன்றும் பாஸ் ஆன பாடக்கான வேலைவான பாடம்னு சொல்லுவாங்க. எதையுமே வந்து என்னது செய்கிறவங்களுக்கு தான் அதில் இருக்கக்கூடிய வருத்தம் தெரியும், பார்க்குறவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அதனால் வெளியில் பார்த்துட்டு எந்த ஒரு காரியத்தையுமே அதை முயற்சி செஞ்சு பார்க்காம சொல்கிறவங்களுடைய பேச்சை நீங்கள் கேட்காதீங்க. தொடர்ந்து உங்களுடைய முயற்சியும் பயிற்சியும் எடுத்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுடைய உழைப்பு உங்களுக்கு கண்டிப்பான ஊதியத்தை தரும். நீங்கள் எந்த ஒரு பிரதிபலனும் பார்க்காமல் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய உதவி உங்களுக்கு எப்படி ஒரு நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்குமோ, அதே போல் நீங்கள் வந்து எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் எந்த ஒரு சோர்வும் இல்லாமல் தொடர்ந்து நீங்கள் படிக்கக்கூடிய படிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக வேலைவாய்ப்பு தருதோ இல்லையோ, பின்னால் இந்த கல்வியின் பயனாக நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு இந்த கல்வியை சொல்லிக் கொடுப்பீங்க, உங்களுடைய சார்ந்தவர்கள் இந்த கல்வியை சொல்லிக் கொடுப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லித் தருவீங்க. அதன் மூலயமாக கூட உங்களுக்கு ஒரு பயன்தான் கிடைக்கும். சரிங்களா? வேலைனா வேலை மட்டும் கிடையாது, நீங்கள் படித்த விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லித்தரும் பொழுது அதன் பயன் வந்து உங்களுக்கு இன்னும் பல மடங்காக கிடைக்கும். சரிங்களா? அப்போ செய்கிறவனுக்கு தான் வருத்தம் தெரியும் அப்படிங்கிற பொருளை உணர்த்தக்கூடிய பழமொழியை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், பழமொழி பாருங்கள். அரங்கினுள் வட்டு கரையிருந்தார்க்கு எளிய போர். அதாவது அரங்கினுள் வட்டு கரையிருந்தார்க்கு எளிய போர். அதாவது செயலினுடைய உண்மையான நிலை அறியாமல் ஈடுபடுவது வந்து ஒருவருக்கு அழிவை தரும். ஒரு செயலினுடைய உண்மையான நிலை என்ன அப்படின்னு சொல்லி தெரியாமல் ஈடுபட்டோம்னா அந்த செயல் வந்து என்னது, அழிவை தரும். அரங்கினுள் வட்டு, அதாவது விளையாடக்கூடிய கட்டத்துக்குள்ளே அந்த பகடக்காய், அது வெளியே இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும், பார்க்குறதுக்கு இது சாதாரண விளையாட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் இப்போ செஸ் விளையாடுறீங்க, இல்லை வேறு ஏதோ விளையாட்டு ஒரு பகடை பரமபத விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது என்னப்பா நான் போட்டுருவேன், கொண்டா தாயை நான் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆனால் விளாட்றவங்களுக்கு தான் அது விழுக மாட்டேங்குதுன்ற வருத்தம் தெரியும். அதை உணர்த்தக்கூடிய பழமொழி தான். அதற்கான பொருள் அப்படியே நம்ம லைட்டாக பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்களா? அதாவது மக்கள் வரிசையாக இருந்து அதனால் மாட்சிமைப்பட்டு விளங்கும் ஒரு வட்டாடக்கூடிய அரங்கம். எல்லாரும் இருந்து அதனால் பெருமைப்பட்டுள்ள ஒரு வட்டாட அரங்கம். அந்த அரங்கினுள்ளே தாம் வட்டாடாமல் ஒதுங்கி பக்கத்திலே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறவங்க வந்து சில பேர் தான். விளையாடாமல், இப்போ ஒரு கேம் விளாண்டா நமக்கு தெரியும், பாதி பேர் வந்து விளையாடாமல் உட்காந்து வேடிக்கை பார்ப்பாங்க. அப்படி வேடிக்கை பார்க்குறவங்க வந்து என்னது, சிலர் தான். அவர்களுக்கு வட்டாடும் போர் மிகவும் எளிதாகவே தோன்றும். அப்படி பார்க்குறவங்களுக்கு என்னது, விளாட்றது ரொம்ப ஈஸியாக தான் தெரியும். இப்போ ஒரு கேம் கிரிக்கெட் மேட்சோ ஏதோ ஒன்று நடக்குதுன்னா அது வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு 10 ரன்னு தானேப்பா 6 பாலில் அடிச்சிடலாம், 10 ரன்னு தானே 6 பாலில் அடிச்சிடலான்னு பார்க்குறதுக்கு எளிமையாக தான் தோணும். ஆனால் அந்த ஃபீல்டில் நிற்கிறவனுக்கு தான் அதனுடைய ப்ரெஷர் தெரியும். அந்த 6 பாலில் அந்த 10 ரன் அடிக்கணும்னா அந்த இடத்துல எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், அந்த இடத்துல மைண்ட் எவ்வளோ டீவியேஷன் ஆகும், அதெல்லாம் அவன் கண்ட்ரோல் பண்ணி அடிக்கணும். அதே போல் தான் என்னது, நமக்குமே பாருங்கள் 300 கொஷின் தானே, கேள்வி தானேப்பா, புக்கிலேருந்து தானே வருது, தமிழ்லேருந்து தானே வருது, ஈஸியாக அடிக்கணும்னா அந்த எக்ஸாம் ப்ரெஷரில் அந்த குறிப்பிட்ட 3 மணி நேரத்தில் அந்த கேள்வியை படித்து அதற்கான அந்த விளக்கத்தை உள்வாங்கி அதற்கான சரியான விடையை எடுத்து ஆன்சர் பண்ணுறது பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அங்கே எழுதுகிறவங்களுக்கு தான் அதனுடைய தன்மை தெரியும். சரிங்களா? அதை உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான பழமொழி தான் வந்து என்னது, செய்பவனுக்கு தான் தெரியும் வருத்தம். அந்த வட்டாடக்கூடியதை வந்து போர் சொல்லியிருக்காங்க. அது வந்து எளிதாக தான் தோன்றும். அதனுடைய நுட்பத்தினை அறிந்தவருக்கு தான் அதன் உண்மையான நிலைகள் தோன்றும். அதுபோலவே அருகே இருந்தும் உண்மையான கருத்துக்களை சொன்னாலும் ஈடுபடும் செயலானது குறைபாடுடையதாக இருப்பதான அதன் தன்மையை அறியாதவன் அதனை செய்ய புகுந்தால் செயல் முற்று பெறாது. அப்படி வெளியிலிருந்து சொல்கிறவன் வா வந்து நீ விளையாடி காமி அப்படின்னா அவன் வந்து செஞ்சான்னு வச்சுக்கோங்க, அதனுடைய நுணுக்கம் தெரியாமல் வந்து செஞ்சான்னா அந்த செயல் செய்ய முடியாது. அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியதான் அரங்கினுள் வட்டு கரையிருந்தார்க்கு எளிய போர். அரங்கிற்குள் ஆடுக்குரிய வட்டு, கரையினா எனது வெளியே இருந்து பார்க்குறவனுக்கு எளிய போர் மாதிரி தான் தெரியும். அடுத்து வந்து நம்ம 18வது பழமொழி பார்க்க போகிறோம். பகையை அறவே ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய பழமொழி. பகையை அறவே ஒழிக்க வேண்டும் என்பதை உணர்த்தக்கூடிய பழமொழி பாருங்கள். அறிந்தறிகால் நீர் படுக்குமாறு, அறிந்தறிகால் நீர் படுக்குமாறு அப்படிங்கிற பழமொழி உணர்த்தக்கூடிய பொருள் தான் வந்து என்னது, பகையை வந்து நாம் அறவே ஒழிக்கணும் அப்படின்ற பொருளை உணர்த்தக்கூடிய பழமொழி. அதாவது
தம்முடன் மனமொத்து போகாதவர்களுடன் வந்து நம்ம போரிட்டு வெற்றி பெற்ற இடத்தும் அதனாலும் மனம் அமைதியடைந்து இருந்துடக்கூடாது. நம்மோட ஒத்து போகாதவங்க கூட நம்ம சண்டை போட்டு ஜெயிச்சிட்டாலும் ஓகே நம்ம ஜெயிச்சிட்டோம் போதும் அப்படின்னு சொல்லி நம்ம அமைதியாக இருந்துடக்கூடாது. அப்படி இருக்காதவர்களாக அவர்கள் இறந்து போக வேண்டும் என்று அளவிற்கு சினம் கொள்ளுதல் தான் மன்னருடைய இயல்பு. அதாவது தம்முடன் மனம் ஒத்து போகாதவர்களுடன் போரிட்டு வெற்றி பெற்ற இடத்தும் அதனாலும் மனம் அமைதியடைந்து இருந்து விடக்கூடாது. அப்படி இருக்காதவர்களாக, அப்படி மனம் அமைதியடைந்து விடாதவர்களாக அவர்கள் இறந்து போகிறவர்களுக்கு, எதிரிகள் இறந்து போகிற அளவிற்கு சினம் கொள்ளுதல் தான் வந்து என்னது மன்னர்களுடைய இயல்பு. அதாவது மன்னரை தோற்கடிச்சு, எதிரி நாட்டு மன்னரை தோற்கடிக்காமல் அவருடைய வாரிசையும் சிறைப்படுத்துவாங்க, அவருடைய வாரிசையும் கொலை செய்வாங்க. அதுதான் வந்து மன்னர்களுடைய இயல்பு. அதுதான் வந்து என்னது, நாளைக்கு விட்டோம்னா அந்த பையன் திரும்பி வந்து என்ன பண்ணுவான், அடுத்து போர் தொடுப்பான். அப்போ பகையை வந்து என்னது அறவே ஒழிக்கணும். இந்த முள் செடியை வந்து என்னது முளையிலேயே கிள வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அருவிகள் பறந்து வீழ்கின்ற மலைகளுக்குரிய விற்பனை அதுதான் கதிர் அறிந்து வைத்த அரிதாலையும் விடாமல் உழுது நீர் அமிழ்த்தி அழுகச் செய்வது போன்ற அறிவுடைய செயலாகும். அதாவது என்னன்னா, ஒரு மன்னரை வந்து தன்னுடைய எதிரியை வந்து தோற்கடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி இருக்காமல் அவனை வந்து முழுவதுமாக அழிக்கணும். அழித்து அவனை கொல்றதான் ஒரு மன்னருடைய இயல்பு. அது எதை போன்றதுன்னா, நம்ம கதிர் அறுத்ததுக்கப்புறம் அந்த அரிதாலை வந்து விடாமல் என்ன பண்ணுவோம், கதிர் அறுத்ததுக்கு நெல் அரிச்சதுக்கப்புறம் அந்த அரிதால் இருக்குல்ல, அந்த அரிதாலை போட்டு தண்ணிக்குள்ளே அமிழ்த்தி அப்படியே அந்த காஞ்ச வைக்கோலை போட்டு அப்படியே அதோட அழுக வச்சு அப்படியே உழுது விட்டுருவாங்க. அது அப்படி உழுதோம்னா அந்த அரிதால் வந்து அந்த நிலத்திற்கு நல்ல உரமாகும். அதை போன்றது தான் வந்து எனது பகையை வந்து முழுமையாக அழிக்கிறது. சரிங்களா? இப்போ புரியுதுங்களா? அறிந்தறிகால் நீர் படுக்குமாறு அப்படின்றது தான் என்னது, நம்ம நெல்லை அறுத்துட்டு அந்த அரிதாள் இருக்கு இல்லையா, அந்த அரிதாலை அந்த நிலத்திலேயே போட்டு அதில் தண்ணியை விட்டு அதை அழுக வச்சு அதை வந்து நம்ம உழுது விடுறோம்ல, அதை போன்ற செயல் தான் வந்து என்னது பகையை வந்து நம்ம முழுவதுமாக ஒழிக்கணும். அடுத்து 19வது பழமொழி பார்ப்போம். 19வது பழமொழி உணர்த்தக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா, மூடர்களின் உறவு கூடவே கூடாது. முட்டா பயலோட நட்பு வந்து நம்ம என்றைக்கும் வச்சுக்கவே கூடாது. சரிங்களா? அதை உணர்த்தக்கூடிய பழமொழி பாருங்கள். அறிவாரை காட்டார் நரி அப்படிங்கிற பழமொழி உணர்த்தக்கூடியது வந்து என்னது, மூடர்களிடம் வந்து நம்ம உறவு வைத்து கொள்ளக்கூடாது. பறந்து ஒலிக்கும் அலைகளின் மீதுடைய கடற்கரைக்கு உரிய சிற்பனே. அதாவது நெய்தல் நிலத்தில் இருக்கிறவரை பார்த்து சொல்கிறாங்க, நெல் அறிபவர்களுக்கு அவ்வேலையானது கெடுபிடியாக எவரும் நரியை காட்ட மாட்டார்கள். அதாவது நெல் அறிபவர்களுக்கு அந்த வேலை கெடுபிடியாக எவரும் நரியை காட்ட மாட்டார்கள். அதுபோலவே அனைத்தையும் வந்து ஆராய்ந்து அறிந்து உணர்ந்து அதன்பால் நிலை பெற்றிருப்பவர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா, நுண்ணறிவு இல்லாதவர்களின் இடையிலேயே வந்து என்னது செல்ல மாட்டார்கள். ஆராய்ந்து அறிந்த அறிவு உடையவர்களுடன் கலந்து நல்ல பண்புகளையும் மேலும் அறிவதிலே தான் ஈடுபடுவார்கள். அதாவது நல்ல அறிவுடையவங்க, அதாவது நல்ல அறிபவர்கள் வந்து அந்த வேலை வந்து நெருக்கடியை கெடுபடி ஆகும்போது எனது அந்த வேலை நெருக்கும் பொழுது யாரும் நிறைய காட்டி அதாவது ஏமாற்ற மாட்டாங்க. அதுபோலத்தான் எல்லா விஷயத்தையும் ஒருவன் ஆராய்ந்து அறிந்து உணர்ந்து அதன்பால் நிலை பெற்ற அறிவை உடையவர்கள் வந்து நுண்ணறிவு இல்லாதவர்களிடம், அதாவது அறிவு இல்லாதவங்கள்ட்ட வந்து போய் சேர மாட்டாங்க. ஆராய்ந்து அறிந்த அறிவுடையவர்களுடன் தான் வந்து அவங்க கலந்து நல்ல பண்புகளை மேலும் வளர்த்து கொள்வாங்க. சரிங்களா? அறிவார் கட்டார் நரி அப்படிங்கிறது பழமொழி. அறிவார் கட்டார் நரி அப்படின்னா என்னது, நெல் அறிபவர்கள் வந்து அந்த வேலை கெடுபடி ஆகும் பொழுது நரியை காட்ட மாட்டாங்க. சரிங்களா? அடுத்து 20வது பழமொழி பாருங்கள். 20வது பழமொழி உணர்த்தக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா, ஈகையே செல்வத்திற்கு அழகு என்பதை உணர்த்தக்கூடிய பழமொழி. ஈகையே தான் செல்வத்திற்கு அழகு. பாருங்க, அழகோடு கண்ணின் இழவு அப்படிங்கிற பழமொழி உணர்த்தக்கூடிய பொருள் தான் வந்து என்னது, ஈகையே செல்வத்திற்கு அழகு. அதாவது திருவிழா நடந்த ஊரிலே நிகழ்ந்த கூத்தை போல மறுநாள் வீழ்ச்சியுற்று அழிதலை பார்த்திருக்கிறோம். இருப்பது பிறருக்கு உதவியாக போகட்டும் என்று ஒரு பொருளையேனும் மனதார கொடுத்து மகிழாதவனுடைய செல்வமானது, இருப்பதை பிறருக்கு உதவியாக போகட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பொருளையேனும் மனதார கொடுத்து
மயிலாத செல்வம் உடையவனது செல்வமானது அழகும் வடிவமும் உடையவளான ஒரு பெண் கண்ணிழந்த குருடியாக விளங்குவது போன்றது. சரிங்களா? நம்மள்கிட்ட பொருள் இருக்குது, மற்றவங்களுக்கு உதவியாக போகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த பொருளை கொடுக்காத, மனசார கொடுத்து மகிழாதவனுடைய செல்வம் எதை போன்றதுன்னா நல்ல அழகான பெண்ணு கண் இல்லாத குருடியாக இருப்பதை போன்றது. சரிங்களா? அழகோடு கண்ணின் இளவு, நல்ல அழகு இருந்தும் கண் இல்லாதவள் போன்றது எது? ஈகையே செல்வத்திற்கு அழகு. பிறருக்கு கொடுக்காமல் இருப்பவனுடைய செல்வம் எதை போன்றதுன்னா அழகான பெண்ணுக்கு கண் இல்லாததை போன்றது. சரிங்களா? இதோட நம்ம இந்த வீடியோ பதிவை முடிச்சுக்குவோம். மீதம் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ பதிவுகளை நம்ம அடுத்தடுத்த பழமொழிகளை நம்ம அடுத்தடுத்த பாகங்களில் பார்க்கலாம். நன்றி.